Hi guys, I am Mogan. Welcome to Ragarmish Teach. YouTube platformல சேனல் ஓபன் பண்ணி வர்க் பண்ற எந்த ஒரு பர்சனுமே அவங்களோட சேனல் அவங்களோட வீடியோ வந்து growth ஆகணும், வைரல் ஆகணும், அதிகமா views and subscribers இன்க்ரீஸ் பண்ணனும் சொல்லி பேசிக்கா லைக் பண்ணுவாங்க. இது ஒரு பேசிக்கான விஷயம். பட் அப்படி ஷார்ட் டைம்ல நம்மளோட சேனல் growth ஆகணும் அப்படினா YouTube platform அல்கோரிதம்ல ரேங்க் ஆகணும்னா ஒரு சில செட்டிங்ஸ் நம்மளோட சேனல்ல இன்புட் கொடுக்கணும். சோ நீங்க ஆல்ரெடி வந்து YouTube சேனல் ஓபன் பண்ணி வர்க் பண்ணாலுமே நியூவா நீங்க சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு திங்க் பண்ணாலுமே இத கன்ஃபார்ம் நீங்க நோட்டீஸ் பண்ணனும். சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்படி என்ன ஒரு சில செட்டிங்ஸ் னு பாத்தீங்கன்னா ஒரு சில கீவேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம என்டர் கொடுக்கும்போது செட்டிங்ஸ் நம்மளோட மேனுவலா ஃபிக்ஸ் பண்ணும்போது சோ நம்மளோட சேனல் growth ஆக நிறைய சான்சஸ் இருக்கும். சர்ச் ரிசல்ட்ல YouTube பிளாட்ஃபார்ம்ல ரேங்க் ஆகும். சோ YouTube அல்கோரிதம் வந்து அப்பப்ப அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் நம்ம கன்ஃபார்ம் நம்ம இன்புட் கொடுக்கணும். சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த இந்த டுட்டோரியல்ல பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல தான் மேக் பண்ண போறேன். டெஸ்க்டாப் நெக்ஸ்ட் மொபைலுமே சேம் தான். டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து மொபைல்லயுமே Chrome browserல மேக்ஸिमम பர்சன் வந்து இப்போ வந்து Chrome browser மொபைல்ல தான் யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து மேனுவலா ஒரு டுட்டோரியல் பார்க்கலாம். இது எப்படி நம்ம அப்டேட் கொடுக்கிறது இந்த சம் செட்டிங்ஸ் னு சொல்லி. So இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செட்டிங்ஸ் சேனலுக்கான கீவேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நம்மளோட சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வரும். இதுல நம்மளோட சேனலுக்கான கீவேர்ட் கொடுக்கணும். நம்மளோட வீடியோக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி சேம் நம்மளோட கீவேர்டை என்டர் கொடுக்கணும். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா Chrome browserல உங்களோட சேனல் ஓபன் கொடுத்து சேனல் ஆப்ஷனை கிளிக் கொடுத்து அட்வான்ஸை கிளிக் கொடுங்க. சோ இந்த கிளிக் கொடுத்தாலே அடிஷனலா ஃபீச்சர்ஸ் ஓபன் ஆகும். சோ இந்த ஃபீச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கான கீவேர்ட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கீவேர்டுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கான கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனலுக்கு ரிலேட்டடான கீவேர்ட் நீங்க கொடுக்கும்போது சர்ச் ரிசல்ட்ல அதிகமா ரேங்க் ஆகும் உங்களோட சேனல். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு ரிலேட்டடா நான் கீவேர்ட் கொடுத்திருக்கேன். சோ AdSense நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாகர் நெக்ஸ்ட் YouTube சொல்யூஷன் கம்ப்யூட்டர் லேப்டாப் சோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்றேன். சோ இதுக்கான கீவேர்ட் நான் என்டர் கொடுத்திருக்கேன். சோ உங்களோட சேனலுக்கு கீவேர்ட் என்டர் கொடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்பதான் சர்ச் ரிசல்ட்ல உங்களோட சேனல் ரேங்க் ஆகும் YouTube பிளாட்ஃபார்ம்ல. சோ இத கரெக்ட்டா நோட்டீஸ் பண்ணி உங்களோட சேனலுக்கு ரிலேட்டடான கீவேர்டை என்டர் கொடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம என்டர் கொடுக்க வேண்டிய செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்டர் கொடுக்கணும் அப்லோட் டிஃபால்ட். ஸோ இதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வீடியோ அப்லோட் கொடுத்தாலுமே இந்த பர்டிகுலர் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் டைட்டில் கன்ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சில வேர்டு இருக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி இல்லை என்ட்ரு கொடுத்து ஒன்ஸ் சேவ் கொடுத்துட்டோம்னா செகண்ட் நம்ம எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். இதனால் நமக்கு டைமிங் ரொம்ப சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் என்ட்ரு கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆல் வீடியோவில் இருக்கிற டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக இருக்கிற டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே மேட்ச் ஆகும்போது நம்ம வீடியோ ஒரு பர்சன் வாட்ச் பண்ணும்போது சஜெக்ஷனில் மேக்ஸிமம் 50% நம்மளோட வீடியோவே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ ஃபாலோ பேக் லிங்க் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ நம்மளோட வீடியோவில் இருக்க ஆல் டெக்ஸ்ட்டுமே ரிலேட்டடாக இருக்கும்போது நம்மளோட வீடியோமே அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சஜெக்ஷனில் அதிகமாக ப்ரௌஸ் பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்மளோட பேனர் செட்டிங். பேனரில் பார்த்தீங்கன்னா அபவுட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேனர் செட்டிங்ஸ் பற்றி ஆல்ரெடி ப்ராக்டிக்கலாக வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். மேலே இருக்க ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அபவுட்டை கிளிக் கொடுத்தாலே இதில் ஒரு சில வேர்டெலாம் நம்ம என்டர் கொடுக்கணும். நம்ம சேனலுக்கான கீவேர்ட் மாதிரி ரிலேட்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹை மோகன் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் என்னென்னலாம் டிப்ஸ் கொடுக்குறீங்களோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ உங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க ஸோ அதை ஃபுல்லாகவே இதில் என்டர் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பிஸ்னஸ் என்கொயரியில் உங்களோட இமெயில் ஐடியுமே என்டர் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் பிஸ்னஸ் என்கொயரி யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கிற லிங்க் ஃபுல்லாகவே ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெக்னாலஜி மிக்ஸ்டு என்னோட வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே இருக்க ஐபட்டில் கூட வாட்ச் பண்ணி அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண முடியும். உங்களோட பேனரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நியூ கிரேட்டருக்கு இந்த செட்டிங்ஸை கன்ஃபார்ம் என்டர் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா சேனல் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனலாக ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் ஸ்டார்டிங்கில் நம்ம அட்வான்ஸ் போனோம். சேம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் கொடுத்து ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சப்ஸ்கிரைபர் ஹைட். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபரை ஹைட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங்கில் நியூ கிரேட்டராக இருந்தால். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா எந்த ஒரு பர்சன் உங்களோட சேனல் வீடியோ வாட்ச் பண்ணும்போது ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் லோவாக இருக்குமோ இந்த பர்சன்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நாலேஜ் இருந்தாலுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களோட சப்ஸ்கிரைபரை ஹைட் பண்ண வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபரை ஹைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற வரைக்குமே உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ண வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட சேனல் க்ரோத் ஆக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனலுக்கான நம்மளோட வீடியோக்கான கார்ட்ஸ் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் டாப்பில் இருக்க ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஐபட்டில் எப்படி வீடியோ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது அந்த பர்டிகுலர் வீடியோ எடிட் கொடுத்தீங்கன்னா அடிஷனலாக ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எண்ட் ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இல்லை கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு ஆப்ஷனை கிளிக் கொடுத்தோன்னா அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஆல்ரெடி நான் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ எந்த டைமிங்கில் நீங்கள் வந்து கார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் டைமிங்கை சூஸ் பண்ணி ஸோ இதை மூவ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் பேஸ் பண்ணணும். ஸோ எந்த பிளேஸில் நீங்கள் கார்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் பிளேஸை டார்கெட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஏட் கார்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல் ஆப்ஷன் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வீடியோ பிளேலிஸ்ட்டை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் நம்மளோட வீடியோக்கான பாப்அப் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் கொடுத்த ஆல் வீடியோமே டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஷனில் உங்களோட சேனல் வீடியோ இல்லாமல் அதர் பர்சனோட சேனல் வீடியோ நீங்கள் ப்ரமோஷன் பண்ண நினைச்சாலுமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ரமோஷன் பண்ண முடியும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 செகண்டில் ப்ளே ஆகும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற எண்ட் ஸ்க்ரீன்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக 20 செகண்டில் ஃபிக்ஸ் ஆகும். பட் மேனலாகவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். 20 செகண்டுக்கு மைனஸ் ஆகும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எண்ட் ஸ்க்ரீனுமே கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், கார்டு அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபாலோ பேக் லிங்க், ஒரு பேக் லிங்காக கிரியேட் ஆகும். நம்மளோட வீடியோ எல்லாமே ஆல்மே வந்து ஒரு லிங்க்கில் கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகும்போது மேக்ஸிமம் எந்த ஒரு பர்சன் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக சஜெக்ஷனில் நம்மளோட வீடியோ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எல்லாமே கனெக்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட் சேனல் பார்த்த டாபிக் பற்றி உங்களோட ஓன் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் கூகுள் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் AdSense, பிளாகர், வெப்சைட், யூடியூப் சேனல் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ப்ராக்டிக்கலாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் கொடுங்க, எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் கொடுங்க. மேலும் உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜ் யூடியூப் ரிலேட்டட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்கர் மிஸ்டேக் தேங்க் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர். பாய்.